நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு LC 94 பயணிக்காளர் நல அமைப்பின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பட்டுக்கோட்டை மக்களின் சார்பாகவும் வணக்கம். முதல்வருக்கு ஒரு கோரிக்கை. இதுக்கு முன்னாடி நம்ம சிஎம் செல்லுக்கு 2-3 டைம் கோரிக்கை மனுக்களை நாங்கள் அனுப்பி வச்சுருக்கோம். இதே மாதிரி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாருக்குமே அனுப்பியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமான ஒரு கோரிக்கை. நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு 3 முறை கோரிக்கை மனுவாகவே உங்கள் மெயிலுக்கு அனுப்பியிருக்கோம், சிஎம் செல்லுக்கு அனுப்பியிருக்கோம். இது ஒரு அன்றாட பிரச்சனை, மக்களோட அன்றாட பிரச்சனை. அதில் நீங்கள் தமிழக முதல்வர் நேரடியாக கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவு. பட்டுக்கோட்டையில் இந்த LC 94 அப்படிங்கிற ரயில்வே கேட்டில் சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் ஏற்கனவே ஒதுக்கின நிதி 2,38,00,000 ரூபா. அதுக்குரிய ரயில்வே மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவங்க இருக்கும் போது இந்த பணம் ஒதுக்கியாச்சு. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 2019 ஒதுக்கி இப்போ வரைக்கும் எந்த வேலையும் நடக்கலை. இதனால் ரொம்ப ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள்லேருந்து ஒரு அவசர நோயாளி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா, ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடியல, கரெக்டான டயத்துக்கு போக முடியல. ஏன்னா ஒரு கேட்டு தான் இருக்குது 93. ரயில் இப்போ அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி கேட்டு போடுறாங்க. இந்த சூழலில் அந்த நோயாளியை நம்ம கரெக்டான நேரத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முடியாமல் இது வரைக்கும் ஒரு 5 உயிர்கிட்ட போயிருக்கு. ஸோ இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு பள்ளிக்கு போகிற குழந்தைங்க அவங்க ரெகுலராக அந்த கிராஸ் பண்ணி போக முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு. ஸோ அவங்க எல்லாருக்கும் அந்த பள்ளி குழந்தைகள், மெயினாக குழந்தைகள் இதில் பாதிக்கப்படுறாங்க. வயதானவர்கள் போக முடியல. எங்களுக்கு எல்லாமே அந்த பக்கம் தான் இருக்குது. பட்டுக்கோட்டையில் வடபுறம் தென்புறம் பிரிச்சிங்க அப்படின்னா, இந்த தண்டாவளத்துக்கு இங்கிட்டு இருக்கிற தென்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 குடியிருப்புக்கு மேலே இருக்காங்க. இன்னும் அதுக்கப்புறம் இன்னும் 4 பஞ்சாயத்து இருக்குது, 3 வார்டு 4 பஞ்சாயத்து தான் இருக்குது. இந்த பக்கம் வடபுறம் தான் எல்லாமே இருக்குது. ரயில்வே கேட்டுக்கு அந்த சைடு தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜிஹெச்லேருந்து ஸ்கூல், ஒரு 5-6 ஸ்கூலு, நம்முடைய அரசாங்க ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும், அதே மாதிரி உழவர் சந்தையாக இருக்கட்டும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸராக இருக்கட்டும், ஒரு காவல் நிலையமாக இருக்கட்டும், எல்லாமே அந்த பக்கம் தான் இருக்குது. இந்த பக்கம் எதுவுமே கிடையாது. இந்த பக்கம் வசிக்கிற மக்கள் நாங்கள் எல்லாமே இப்போ அத்திப்பட்டி மாதிரி ஒரு காணாமல் போகிற அத்திப்பட்டிங்கிற ஒரு காணாமல் போன கிராமம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஆயிரும், கொஞ்ச நாள் ஆயிரும். அப்படி தான் இருக்குது சூழ்நிலை. இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு இம்மிடியேட்டாக கொஞ்சம் நீங்கள் தலையிட்டு இந்த பிரச்சனையை கொஞ்சம் அதிதீவிரமாக விசாரித்து எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து கூடிய சீக்கிரம் இந்த இடத்துல எங்களுக்கு சுரங்கப்பாதை ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அந்த நிதியோடைய 2,38,00,000 ரூபா ஏற்கனவே மத்திய அரசாங்கம் எங்களுக்கு ஒதுக்குனது, அதை கூடிய விரைவில் எங்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி தாழ்மையாக